அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் நான் பல முறை ஓதியிருக்கேன். ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது, பல முறை இதை நான் ஓதியிருக்கேன். ஓதின ஒவ்வொரு முறையும் எனக்கு பலன் கொடுத்துச்சு. இது வரைக்கும் இதை ஓதி நான் ஒரு தடவை கூட நான் எந்த ஒரு காரணத்துக்காக ஓதணும்னு காரியம் எனக்கு நடக்காமல் இருந்ததே இல்லை. நான் இதை ஓதுனது எல்லாமே பண தேவைக்காக தான் நான் ஓதியிருக்கேன். அர்ஜென்ட்டாக ரொம்ப உடனடியாக வேணும் அப்படிங்கிற நிலையில் நான் இருக்கும் பொழுது என்ன செய்கிறதுனே தெரியலையேன்னு ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நான் இந்த அமலை நான் செஞ்சேன். அன்னைக்கே ஒரே நாள்லையே எனக்கு அல்லாஹு தாலா பதில் கொடுத்தான். அந்த தேவையை நிறைவேற்றினான். என்னுடைய பண பிரச்சனை, பண தேவையை எனக்கு நல்ல விதமாக நிறைவேற்றி கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இது நான் பல முறை நான் ஓதியிருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், இது உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். இந்த ஒரு அமல் பெண்கள் எந்த நிலையிலையும் ஓதலாம். ஒழுவோட தான் ஓதணும் அப்படின்னு இல்லை, பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக ஓதலாம். இது எந்த மாதிரி நேரத்தில் வேணாலும் ஓதலாம். இந்த நேரம் தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் நான் மஹரிபினுடைய நேரத்தை நான் சூஸ் பண்ணி தான் நான் ஓதுனேன். ஏன்னா அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் ஓதுறதுக்கு சிறந்த நேரமாக இருந்துச்சு, டைம் கிடச்சிச்சு. அதனால நான் ஓதும் பொழுது மஹரிபுடைய நேரத்தில் நான் ஓதுனேன். அந்த இரவுக்குள்ளேயே எனக்கு அல்லாஹு தாலா பதில் கொடுத்துட்டான். மஹரிபுங்கிறது அந்த நாளுடைய கடைசி நேரத்தை தொடுற நேரம் தான். மஹரிப் அடுத்த இஷாக்கு அதுக்கப்புறம் நம்ம தூங்குறோம், மறுநாள், அவ்வளோதான். அந்த இடைப்பட்ட அந்த கொஞ்சம் நேரத்திலேயே அல்லாஹு தாலா எனக்கு அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை, அந்த பண தேவையை எனக்கு அல்லாஹு தாலா நல்ல விதமாக நிறைவேற்றி நடத்தி முடிச்சு கொடுத்தான். எனக்கு கையில் பணத்தை அல்லாஹு தாலா உடனடியாகவே கொடுத்தா. அதுவும் நான் யோசித்து பார்க்காத அளவுக்கு எனக்கு அல்லாஹு தாலா நேரடியாக கண்முன்ன உதவினான். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இப்போ அந்த அமல் என்ன, எப்படி ஓதணும், எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய 2 பெயர்கள், அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய 2 வார்த்தைகளை சொல்லி தான் நம்ம அல்லாஹ் அழைக்க போகிறோம். பொதுவாகவே அஸ்மாஉல் ஹுஸ்னா அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறந்தது. அதில் நம்ம எதை ஓதி நம்ம துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கேற்ப நிச்சயமாக நம்மளுடைய துவாக்கள் கபூலாகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. 100%, 200% வேணாலும் சொல்லலாம். அஸ்மாஉல் ஹுஸ்னா ரொம்ப 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 எல்லாத்துக்குமே அதில் வார்த்தைகள் இருக்குது, எல்லாத்துக்குமே அதில் இருக்குது. அல்லாஹ்னா யார், அவனுடைய தன்மைகள்லாம் என்னென்ன, அவனுக்கு என்ன மாதிரி தன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத விவரிக்கக்கூடியது. அந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம அழைக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தாலா அதுக்கு உடனடியாக பதில் கொடுப்பான். அந்த அடிப்படையில் நான் போதுன 2 வார்த்தைகளும் துவாவை ஏற்றுக்கொள்பவனே. நம்ம நிறைய துவா கேட்குறோம், ஆனால் அதை ஏற்றுக்கோ அப்படின்னு நம்ம கேட்குறோமா அப்படின்னு கேட்டால் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நம்ம நிறைய தடவை எனக்கு இது வேணும், அது வேணும், அது கூட இது கூடன்னு நம்ம கேட்குறோம். ஆனால் நாம் என்னுடைய துவாவை ஏற்றுக்கோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம கேட்கறது இல்லை. அதுவும் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று, அதுவும் அல்லாஹுடைய தன்மை தானே. இந்த ஏற்றுக்கிறதும் அல்லாஹுடைய தன்மை தானே. அந்த பெயரை கொண்டும் நம்ம கேட்குறோம். அடுத்து எனக்கு தாராளமாக கொடு, எனக்கு வாரி வழங்கு அப்படின்னு நாம கேட்குறோம். இந்த 2 பெயர்கள் தான். இந்த 2 பெயர்களை கொண்டு நாம் அல்லாஹ் அழைக்க போகிறோம். இதை நம்ம எத்தனை முறை ஓத போகிறோம் அப்படின்னா 300 முறை. நான் இதை ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சலவாத் ஓதுனேன். சலவாத் ஒரு 3 முறை 3 முறைன்னு ஓதுனேன். சில நேரம் 11 முறை 11 முறையும் நான் ஓதியிருக்கேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சலவாத் ஓதி ஆரம்பிங்க. எந்த சலவாத் வேணாலும் ஓதலாம். நான் தரூத் இப்ராஹிம் தொழுகையில் ஓதக்கூடிய அந்த சலவாத்தை நான் ஓதுனேன். ஆனால் நீங்கள் பொதுவாக எந்த சலவாத் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒற்றை எண்ணிக்கையில்
செலவாத்தை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் இந்த 2 பெயர்களை 300 முறை 300 முறைன்னு ஓதுங்க. இப்போ அந்த பெயர்கள் என்ன அப்படின்னா, யா முஜீபு யா வஹாப், யா முஜீப் யா வஹாப், யா முஜீபு யா வஹாப். இந்த 2 பெயர்கள் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. இது பல முறை நான் ஓதியிருக்கேன். பல முறை எனக்கு பண தேவை அப்படின்னாலே நான் இதை தான் ஓதுவேன். இன்ஷால்லா நீங்களும் ஓதுங்க. உங்களுடைய பணம் எங்கேயாச்சும் லாக் ஆயிருக்கு, அது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, உங்களுடைய வருமானத்துல ஒரு நல்ல ஒரு உயர்வு ஏற்படணும் அப்படின்னாலும் சரி, பரக்கத் வேணும், உங்களுடைய பணம் அவசர தேவையில இருக்கீங்க, உடனடியா எனக்கு யாருமே உதவுறதுக்கு இல்லை, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, அல்லாஹ் நேரடியாக எனக்கு உதவுனா மட்டும்தான், ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ் எனக்கு உதவுனா போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும். மறுபடி சொல்கிறது ஏன் அப்படின்னா, இது அந்தளவுக்கு பெனிஃபிட் ஆனது, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை ஓதுங்க. தாராளமாக பீரியட்ஸ் டைம்லேயும் ஓதலாம். பீரியட் இல்லாதவங்க ஐவேளை தொழுகையை தவற விடாதீங்க. ஐவேளை தொழுகையோட இந்த அமல்களெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். விரைவாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.